வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இஸ்லாமோபியா பத்தி பார்க்க போறோம். அதே இஸ்லாமோபியா ஐநா சபை மற்றும் சுவிஸ் சொசைட்டியுடைய அறிக்கைகளின்படி இஸ்லாமிற்கு எதிராக பரப்பப்படுகின்ற கருப்பு பிரச்சாரங்கள், கசப்புணர்வை தூண்டுவது, வன்முறையை தூண்டுவது, இதெல்லாம் இஸ்லாமோபியா வருகிறது. இதை வேற ஏதாவது நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இனவெறி, நிறவெறி, சாதி வெறி, இதோட மிக மிக நெருக்கமான ஒரு தொடர்புடைய ஒன்றுதான் இந்த இஸ்லாமோபியா. இஸ்லாமோபியா மட்டும்தான் இருக்கா? ஹிந்து போபியா இல்லையா? இருக்கு. அது வெளிநாடுகள், அதாவது பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல, ஸ்ரீலங்காவில், ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஆனால் இன்னும் இந்த ஹிந்து போபியா சில மேற்கத்திய நாடுகளும் பரவிட்டு இருக்கு என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. இங்கு ஒரு சில கட்டமைக்கப்படுகின்ற கிறிஸ்டியானோபியா, இஸ்லாமோபியா போன்ற ஒரு பேச்சுக்கள் அடங்கிய கருத்துக்களும் அதன் மூலமாக நடக்கின்ற வன்முறைகளுமே மேற்கத்திய நாடுகளில் தற்போது ஹிந்து போபியா பரவுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. சரி, நம்ம இப்ப இஸ்லாமோபியா பத்தி பார்ப்போம். அதுக்கு பிறகு கிறிஸ்டியானோபியா இருக்கு, அது ஹிந்து போபியா இருக்கு. நம்ம அடுத்தடுத்து காணொலிகளை பார்க்கலாம். இந்த இஸ்லாமிய போபியாங்கிற வார்த்தை 1990 ட்ரஸ்ட் அறிக்கையை தான் ஃபேமஸ் ஆச்சு உலகம் முழுக்க. எவ்வளவு மோசமான ஒரு போபியாவாக இருக்கும்னா, ஐநா சபை மார்ச் 15 இஸ்லாமிய போபியாவுக்கு எதிரான ஒரு நாளாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாசம் 15ஆம் தேதி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வுக்கும் கசப்புணர்வுக்கும் அவர்களுக்கு எதிராக தூண்டப்படுகின்ற வன்முறைக்குமான எதிரான ஒரு நாளாக ஐநா அறிவித்திருக்கிறது. ஆனால் இதற்கான வாக்கெடுப்பு வரும்போது இந்தியா உட்பட சில நாடுகளை புறக்கணித்தன எதிர்க்கிறது. புறக்கணிப்புக்காக வாக்கெடுப்பு கலந்துள்ள தாயினும் இந்த நாள் மார்ச் 15 என்பது இஸ்லாமோபியாவை எதிர்க்கின்ற ஒரு நாளாக அங்கீகரிப்பதற்கு தேவையான வாக்குகள் கிடைத்து அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற மார்ச் 15 இஸ்லாமோபியாவை எதிர்க்கின்ற ஒரு நாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது எப்போ ஆரம்பிச்சது? மத்திய காலத்துல ஐரோப்பாவில் நடந்த சிலுவை போர்கள் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். 1095 இருந்து 1691 வரைக்கும் நடந்த ஒரு மிக நீண்ட ஒரு போர்தான் சிலுவை போர்கள். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு மிகப்பெரிய போராக இருந்தது. ஐரோப்பியர்கள் இஸ்லாத்தை ஒரு அந்நிய அச்சுறுத்தலாக பார்த்தார்கள், அந்நிய மதமாக பார்த்தார்கள். அதனால் அந்த போர் வந்த காலகட்டங்களில் தான் இந்த இஸ்லாமோபியா என்பது உருகுறுகிறது. இஸ்லாமியர்கள் என்றாலே கெட்டவர்கள், அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் இந்த நிலவரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்பதான கருத்துக்கள் அவர்கள் உருவாக்கப்பட்டன. எப்போ தீவிரமாச்சுன்னு பார்த்தோம்னா, 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டது இல்லையா? அப்போ இது இன்னும் மிக அதிகமாக இஸ்லாமிய தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எந்த மாற்றக்கத்தையும் நமக்கு இல்லாத சூழ்நிலையில் இது இன்னும் மிக தீவிரமாக இஸ்லாமோபியாவாக பார்க்கப்பட்டது. உலகம் எங்கும் இஸ்லாமியர்கள் மீது ஒரு விதமான கசப்பு உணர்வு பரப்பப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவி இஸ்லாமியர்களும் அப்பாவி இஸ்லாமிய பெண்களும் குழந்தைகளும் தான். வேற இடத்துக்கு போறோம் அப்படின்னா, நீ தூக்கலாம் அப்பா அப்படித்தான் இருக்க, நீ முஸ்லீமா அப்ப அப்படித்தான் இருக்க. நம்ம நிறைய நாட்டில் பார்த்துட்டோம். 2025 மட்டும் 1318 இஸ்லாமிய வெறுப்பு நிகழ்வுகள் இந்தியாவில் நடந்திருக்கு. ஏறக்குறைய 98% இந்த வெறுப்பு பேச்சுகள், அவதூறு பேச்சுகளும் இஸ்லாமிற்கு எதிராக இந்தியாவில் நடந்திருக்கிறது. அந்த மீதி இருக்கிறதா அந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நிகழ்ந்திருக்கின்றன. 2025 சராசரியா ஒரு 4-5 வெறுப்பு பேச்சுகள் இந்த மாதிரி பரப்பப்பட்டு வருகின்றன. 2024 விட 2025 13% அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதே 2023 கணக்கெடுத்தோம்னா ஏறக்குறைய 97% இந்த வெறுப்பு பேச்சுகள் அதிகரித்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை இந்தியா மீது உலக அரங்கில் எடுத்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, உலகம் முழுக்க இந்த கிறிஸ்டியானோபியா, இஸ்லாமிய போபியா மாதிரி இந்து போபியாவில் இந்த ஆட்சியாளர்கள் வளர்த்துட்டு இருக்காங்கிறதுதான் உண்மை. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் ஏறக்குறைய 88% இந்த இஸ்லாமோபியா அல்லது கிறிஸ்டியானோபியா என்பதான வெறுப்பு பேச்சுக்கள், ஒரு வசதியை கலக்கி வருவது, இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உள்ளங்கையில் நெல்லிக்கரியாக இருக்குது. உதாரணமா லவ் ஜிகாத், லேண்ட் ஜிகாத் என்ன சொல்லலாம். தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக நாடக காதல். ஒரு சமூகத்துக்கு எதிராக பிற சமூகங்களை எதிராக கட்டமைக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த போபியாவுக்கு அரங்கேற்றம்.
இதுல இஸ்லாமிய போபியாங்கிறது மனித குலத்திற்கு எதிராக பார்க்கப்படுகிறது. எல்லா போபியாவும் மனித குலத்துக்கு எதிரானதுதான். இஸ்லாமிய போபியா மட்டும் இல்ல, எல்லா போபியாவுமே மனித குலத்துக்கு எதிராக பார்க்கப்படும். இவை அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். சகோதரத்துவம் எங்கும் பல்கி பெருகவும் பிறருக்கு எதிரான வெறுப்புணர்வையும் கசப்புணர்வையும் வன்முறையையும் நாம் பரப்புவதன் மூலம் எதை சாதிக்கப் போகிறோம்? சாதிப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. சமூகத்தை, மனித குலத்தை அழிப்பதற்கான ஒரு அடியை தான் நாம் முன்வைக்கின்றோம். இன்னைக்கு நாம் ஒரு முடிவு செய்வோம். பிறருக்கு எதிரான எந்த விதமான தீங்கான வார்த்தைகளையும் பேசாம, யாருக்கும் எதிரான வன்முறை பேச்சுக்களை பேசாம, யாருக்கும் எதிரான வதந்திகளை பரப்பாம, அவரவர் வாழ்கின்ற கௌரவத்தை, அவரவர் வாழ்கின்ற உரிமையை, அவரவர் வாழ்கின்ற சுமூகமான சூழ்நிலையை அமைத்துக் கொடுப்பதில் நாம் ஒருவருக்கு பங்கெடுக்கிறதுமே நாம் மறந்து விடக்கூடாது. இஸ்லாமிய இந்து தீவிரவாதிகள் இருக்காருங்களா, இந்துக்கள் இல்லையா, கிறிஸ்தவர்கள் இல்லையா, எவன் ஒருவன் சக மனிதனுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்குகிறானோ, அது எப்படிப்பட்ட ஆயுதமோ, அது கொடுவாளா இருக்கலாம், துப்பாக்கியா இருக்கலாம், வெடிகுண்டா இருக்கலாம், நாவா கூட இருக்கலாம். சக மனிதனுக்கு எதிரான ஆயுதங்களை தூக்குகின்ற ஒவ்வொரு மனிதனுமே தீவிரவாதிகளை எந்த விதமான மாற்றமே கிடையாது. இந்த மார்ச் 15 இஸ்லாமோபியாவுக்கு எதிரான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நான் சக மனிதர்களுக்கு சம உரிமை கொடுக்கின்ற ஒரு மனிதராக இருப்பதற்கான உறுதிமொழிகள். நன்றி, வணக்கம்.